She's lying. ஓன் பண்ணிட்டேன் சொல்லு. She's lying. என்ன உண்மையா ஓன் பண்ணிட்டேன் நீ சொல்லு. என்ன சொல்ல போகிற அம்மா பற்றி? ஆ அம்மா வடிவா வாரணுண்டு உனக்கு பொறாம. பரவாயில்லை விடு. உனக்கு தான் அந்த சத்துமா எல்லாம் உனக்கு உடம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறேன் நானே. மக்களே வணக்கம் மக்களே. என்ன ஏதாவது நீ தான் துணிச்சனா நாளாச்சு ஏதாவது சொல்லித்தான் பாரு. சரி தலைமுடியெல்லாம் வெட்டி நான் இவ்வளோ வடியாக இருக்குது. அதுக்கு பிறகு தலைமுடி கொஞ்சம் கொட்டுறது குறைஞ்சிட்டுது. கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டுது. ஸோ தலைமுடி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தியாக இருக்கணும். வெட்டி பாதுகாக்கணும் உங்களை தலைமுடியை. இந்த நாட்டில் உங்களுக்கு நீளமாக தலைமுடி வச்சுருந்த ஒரு பிரயோசனம் இல்லை. எங்கேயும் கல்யாண வீடு ஃபங்க்ஷனுக்கு போகிறாண்டா அப்படியே திடீர் தலைமுடி வரும் தானே, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதுவும் செய்யலாம். இந்த பிரசாந்து தலைமுடியை யூஸ் பண்ணலாம். எட்டது மக்களே இந்த முகத்துக்கு பாருங்கோ. எனக்கு வந்து நல்ல வயசு வந்துட்டுது. ஆனால் இன்னும் சாகிற வயசு வரை இல்லை. அதை கேட்டுற சொல்லிடாதீங்க. உங்களோட முகத்தை வந்து நீங்கள் தான் பாதுகாக்கணும். என்ன நான் சொல்கிறேன் பிரசாத்? நீ பாதுகாக்கிறியா? எப்படி? என்ன க்ரீம் யூஸ் பண்ணுற? லத்திகா க்ரீமை கலவடத்து போட்டு நீ வேற தெரிஞ்சு பாருங்க. இதெல்லாம் சுருக்கம் எல்லாம் என்னோட வேலை செய்கிற ஆக்களுக்கெல்லாம் என்னை விட 2-3 வயது குறைவாக இருப்பினும். ஆனால் வந்து அவைக்கு சுருக்கங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சில ஆக்கள் சொல்லுங்கள் உங்களோட முகத்தை கொண்டு போய் நீங்கள் பழுதாக்கிட்டு வாரீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏனெண்டா முகம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃபேஷியல் செய்தோ க்ரீம் போட்டோ ஒரு காலம் பழுதாது. நீங்கள் ஏதோ ஒரு க்ரீம் வந்து உங்களோட முகத்துக்கு பூசத்தான் வேணும். தலைமுடியை ஸ்ட்ரைட் பண்ணினா அது வேறு கிளம்பி நிற்குது. ஸோ ஏதோ ஒரு க்ரீம் பூசத்தான் போகிறீங்க. அப்போ நான் வந்து எனக்கு எது ஒர்க் பண்ணுதோ அதை நான் வந்து ஆக்களுக்கு சொல்லுவேன். ஸோ எனக்கு ஒர்க் பண்ணுறது சில வேளை உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சாம்பிள் எல்லாம் இருக்குது. ஸோ இல்லை இதைத்தான் நான் செய்வேன் இல்லாட்டி ஒன்றுமே பூச மாட்டேன்னு சொல்கிற ஆக்கள் அது உங்களோட சொந்த பிரச்சனை. என்ன வேற சார் நான் சொல்கிறது. இப்போ வந்து மக்களே ஒரு குங்குமாதி என்று சொல்லி ஒரு குங்குமப்பூவில் செய்த ஒரு ஸ்ட்ரப் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பூசிட்டு இரவில் நல்லா பூசிட்டு மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் வந்து அவக்கூடாவோ இல்லாட்டி நீங்கள் லத்திகா க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க கனவேர். ஸோ அவாட்ட இருக்கிற எந்த க்ரீம் உங்களுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பார்த்து தானே நீங்கள் வேண்டுறீங்க பிரைட்னிங்கோ என்னண்டாலும். ஸோ அந்த க்ரீமை நீங்கள் பூசி மசாஜ் செஞ்சுட்டு படுத்துட்டு விடிய எழும்பி ரிசல்ட்ஸை பாருங்கள். அது வந்து அங்கே சோப்பெல்லாம் விற்கிது. அதை நீங்கள் போட்டு ஸோ இது நான் உங்களுக்கு காட்டையில் என்னென்னா நீங்கள் என்ன விட வடியாக வந்து காட்டுவீங்கண்டு அதெல்லாம் நான் காட்டே இல்லை. சரி பாவம் தானே நீங்களும் வந்துட்டு நான் போட்டு காட்டுறேன். இல்லை சார் நீ இது களவெடுக்கிற இல்லை நீ வந்து நச்சுரல் என்ன ரத்தம் வடியுது. பிரசாந்த் எனக்கு கதைச்ச கதையில் ரத்தம் வடியுது பார்த்தனியா இப்போ. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்குது. முதல்ல அந்த ஸ்டோன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பொழுது இந்த வீட்டில் இருந்தீங்க இந்த மனுஷன் மாதிரி டிவி பார்க்குறாக்கள் உங்களோட முகத்தை வந்து இப்படி செய்யுங்க. வயசு இன்னும் ஒரு கொஞ்சம் காலம்தான் உங்களுக்கு இந்த இளமையும் அதுக்கப்புறம் எல்லாமே என்னத்தை போட்டாலும் ஒன்றுமே ஒர்க் பண்ண போகிற இல்லை. ஸ்டில் வந்து நீங்கள் வந்து இப்போலேருந்தே பாவிச்சு கொண்டு வந்தீங்கண்டா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும். நீங்கள் நான் வந்து உண்மையாக பொய்யா என்று சொல்லி போட்டு பார்க்குற ஆக்கள் வந்து எனக்கு வந்து அக்கா உடனே ஒர்க் பண்ணுது நல்லா இருக்குது முகம் நல்ல மொழுண்டு வருது. அதோட ஸ்ரீலங்காவில் இருந்து புதுசாக வர்ற ஆக்கள் பொம்பளை புள்ளிகளோ ஆம்பளை புள்ளிகளோ அவைக்கு வந்து சின்ன இந்த கருப்படையாளங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நல்ல க்ரீம் எல்லாம் இருக்குது. நீங்கள் போட்டு உடனே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். உங்களுக்கே உங்களில் ஒரு விருப்பம் வரும். நாங்கள் முதல்ல எங்களை ரசிக்கணும் என்ன. ஸோ இப்படி இழுக்கக்கூடாது. முகத்தை இப்படி மசாஜ் செய்யணும். நான் சும்மா கதைச்சு எங்கேயும் முடிப்பேன். எந்த முகம் அப்படி தேவையில்லை எனக்கு. இந்த முகம் ஆல்ரெடி நான் வந்து வடிவாக தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரீமை போட்டுட்டு இந்த ஸ்ட்ரம்மை போட்டுட்டு குங்குமாதி 2-3 பேர் கேட்டுருக்குறீங்க. ஆர்டர் வந்திருக்குது. ஆனால் எனக்கு தான் அனுப்புறதுக்கு டைம் இல்லை.
அனுப்புகிறேன் உங்களுக்கு. சாரி சிஸ்டர், அமெரிக்காவில் இருந்து கொலண்டில் இருந்து எல்லாம் கேட்டுருக்குறீங்க. வாங்கி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் சுவிஸில் இருந்து ஆனந்தி இந்த சிஸ்டர் அடித்தவா அவட்ட நம்பரை நான் விட்டுட்டேன். தயவுசெய்து எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். உங்களுக்கு வேணும் நான் சோப்பு க்ரீம் எல்லாம் இங்கே கிடந்து காயுது. உங்களோட நம்பரை விட்டுட்டேன், அடிங்க எனக்கு ஒருக்கா. 2 சோப்பு ஆர்டர் பண்ணினவா. மற்றது வந்து தலைமுடி கொட்டுற இந்த இதுக்கு வந்து இந்த ரோஸ்மேரி என்று சொல்லி ஒரு ஒயில் இருக்குது. அதுதான் இப்போ எல்லாத்துலேயும் விட பெஸ்ட்டாக போய்கொண்டிருக்கு ரோஸ்மேரி. அதுதான் நான் இப்போ வச்சுட்டு இப்போ தோஞ்சேன் நான். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தலைமுடி உதிர்ந்து கொட்டி கொண்டு அப்படி இப்படி இருந்ததுன்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து குளிர் சமரண்டு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் வச்சு போட்டு ஒரு சமைக்க முதல்ல ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தோஞ்சிங்கண்டா உங்களுக்கு வந்து அதோட வித்தியாசம் தெரியும். தலைமுடி கொஞ்சம் முதிர்றாக்கள் மற்றது இன்ஜினுக்கு கொஞ்சம் மயிர் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து தலைமுடி குறைவாக இருக்கும். எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்குது இந்த நாட்டில், என்ன இல்லை இந்த நாட்டில். ஸோ இப்படி மசாஜ் செய்யுங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற. ஸோ மக்களே, மசாஜ் நல்லா செஞ்சுட்டு என்ன க்ரீம் இருந்தாலும் போட்டுட்டு நீங்கள் படுத்துட்டு விடியலுமே மொத்த கழுவி பாருங்க. வித்தியாசமும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்ட க்ரீம்களையும் வேண்டி போடாமல் உள்மாட்டில் அங்கே இங்கே எங்கடாக்கள் எது இருந்தாலும் க்ரீம் போட்டால் செடியாண்டு போடுறது. பிறகு வந்து முகம் சுருங்கிட்டுது, வயசு போன மாதிரி வந்துட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் வயசு போன மாதிரி தான் வரும். ஸோ இதை கல்லை கழுவி போட்டு வைங்க. ப்ளஸ் அவனுக்கு வேலையில் தானே இந்த கல்லை கழுவிட்டு வை. என்னன்ற சவுண்டை கூட கொஞ்சம் அம்மாவை புள்ள வந்து அழகு பார்க்குறது. இந்த பிள்ளைக்கு வந்து வயசு இருக்குது, இன்னும் 30 வயசு இருக்குது வயசு போகிறதுக்கு. சுதாவின் நான் வந்து அழகு பார்ப்போம்டா சொல்கிறேன். தனக்கு இனி அழகு தேவையில்லையாவண்டு இன்னொரு கல்யாணம் பேசட்டா. அதுக்கு ஒன்றும் குறை தெரியல. அது உங்களோட சொந்த பிரச்சனை. புத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையா 9 பொண்டாட்டி கேட்ட கதையாமன்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதாவற்ற சொந்த பிரச்சனை. ஸோ உங்களோட முகத்தை உங்களோட உடம்பை நீங்கள் தான் பாதுகாக்கணும், ஹெல்த்தியாக பாதுகாக்கணும். அது எவ்வளோ வேலைக்கு போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, அது எல்லாமே நடக்கிறது தான். ஸோ இதுவும் உங்களோட முகங்களை உங்களோட உடம்பை பாதுகாக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மக்களே, நன்றி வணக்கம். நான் இப்போ வேலைக்கு இறங்க போகிறேன். இது வந்து நீ நாளைக்கு வந்து இந்த முகத்தை நான் கழுவினா இவ்வளோ வடிவாக இருக்கும் பாருங்க. ஐயோ க்ளோஸ் அப்பில் காட்ட எனக்கு பயமாக இருக்குது. எந்த ஒரு அடையாளமோ கருப்பு எந்த ஒரு ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை, ஒன்றுமே பூசுறது இல்லை. நான் ஜஸ்ட்டு கண்ணு கடிக்கிறது. மற்றது இந்த க்ரீமுகள் இந்த ஸ்ட்ரம்முகள்லாம் நான் பூசுகிறேன் நான். ஸோ நீங்களும் வேண்டி யூஸ் பண்ணுங்க. மற்றது வந்து ரோஸ்மேரி இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு போத்தல் வேண்டி பெரிய காசு இல்லை, வச்சு பாருங்க. தலைமுடிக்கு புதுசு இருக்கும், அதோட தலைமுடி கொட்டாது. பாய்ஸ் வந்து உங்களுக்கு தலைமுடி கொஞ்சம் கொட்டுறது, இந்த புதுசாக நாட்டுக்கு வந்த ஆக்களுக்கெல்லாம் திடீரென்று கொட்டும். அவையெல்லாம் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் நம்பி வாங்கி பாவிக்கலாம். நம்பி வாங்கல், சந்தோஷமாக போங்கள். என்ன விலை சார்ந்தது? வீடு வாங்க விற்க பரிசுவா. ஓகே, நன்றி வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு. மற்றது இந்த மாமியின் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மனுஷன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டவர். அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணுமென்றார். அவர் அவசரமாக மேலே வீட்டை மேலே போயிட்டாரா. ஸோ அதனால் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி வணக்கம்.